ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் குணவதி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துவில் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மளிகை கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க ஈரோடில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் படிச்சிருந்தாலும் ஓகே, படிக்கலனாலும் கூட ஓகே தாங்க. நல்ல குணமானவராக இருக்கணும். அவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய முதல் கணவர் எதிர்பாராத விதமாக விபத்தில் தவறிட்டதுனால இவங்க தனிமையில் தான் கை குழந்தை வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் குழந்தைக்கு ஒரு 5 வயசு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெண் குழந்தை மட்டும்தாங்க. ஸோ தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும். வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய பொண்ணுக்கு முதல் வாழ்க்கை குறுகிய காலத்திலே முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவராவது என்னோடய பொண்ணை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என்னோடய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போகிறதாவும் அது இல்லாமல் சிறு சனத்தில் ஓரளவு செய்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா ரம்யா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு ஐடியில் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 25,000 சேலரியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வயதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 60 வயதுக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா 10ஆவது படித்தவராக இருக்கணும். தனியார் வேலைக்கு போனாலும் ஓகே தான், நல்ல குணமானவராக இருக்கணும். அதுதான் எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தாங்க. ஸோ இவங்களுடைய அம்மாவும் தங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணம் ஆனது பிறகு இவங்க அம்மா தனிமையிலே இருந்துக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மேலும் மணமகளுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல ஃப்ளாட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குன்னே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,